போல விருதுகளை வழங்குவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தலைவர் லூசிபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம தலைவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, அவர் வயதில் முதிர்ந்தவர், ஆனால் இளமை மங்காதவர். பாவத்தில் அவர் பண்டிட், சாபத்திலோ சிகரம், வஞ்சனையில் வித்வான், சுயத்தின் சூப்பர் ஸ்டார், மாய்மாலத்தில் மார்னிங் ஸ்டார். இப்படி அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார். 24 மணி நேரமும் நீங்க உலகத்தையே சுத்திக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பிஸி ஸ்கெடியூலையும் இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்ம இப்போ அவார்ட் ஷோக்குள்ளாக போகலாம். முதலாவது அவார்ட், தி பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட். தி பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் சாமுவேல் உத்தமபுத்திரன். இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம தலைவர் லூசிபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவார்டு வாங்குறதுல எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. இந்த அவார்டு ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வருஷமே கிடைக்கும்னு நினைக்கல. ஏன்னா சர்ச்சில் உள்ள இன்னொரு அண்ணனுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். எப்படி அது எல்லாருக்கிட்டையும் நடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாகும்? நடிக்கிறதுங்கிறது வீட்டில் தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு, இந்த அம்மா அப்பாவால் நான் நடிக்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறது நானே கண்டுபிடிச்சேன். இன்னும் சொல்ல போனா சர்ச்சில் சர்ச்சுக்கும் பெரிய பலம் உண்டு. அதனால மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. உங்களுடைய இந்த நடிப்பு வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்ல மாதிரி இடம் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சர்ச்சில் ஒரு அண்ணன் உண்டு. அவங்க கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்களோட சேர்ந்து குடிப்பேன், அவங்களோட சேர்ந்து சுற்றுவேன். அதெல்லாம் எசோட அடிச்சு செய்யும். ஆனால் ஆராதனை இருந்துச்சுன்னா அபிஷேகத்தில் அப்படி அந்த அண்ணன் கேட்கணும். பாருங்க, அவங்ககிட்டே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இது தப்பு இல்லையா? பைபிள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. பாஸ்டர் வார வாரம் தப்பு சொல்றாரு அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வி நான் கேட்பேன். அதுக்கு அந்த அண்ணன் கொடுத்த பதில் தான் எனக்குள்ள பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமா நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் உள்ள சில ஆண்களையும் சுட்டி காண்பிச்சாங்க. 10 வருஷம் பாரு, நம்ம சர்ச்சில் 13 வருஷமா கீபோர்டு போட்டுட்டு இருந்தான். ஒரு லவ் லெட்டர் விஷயத்துல பாஸ்டர்கிட்ட மாட்டிட்டு இப்போ பாரு, அந்த பாஸ்டர் கீபோர்டு பக்கத்துலேயே போட மாட்டேங்கிறார். நம்ம ஜேம்ஸ், அதுவும் சர்ச்சில் உள்ள ஒரு பையன் தான், மெசேஜ் எல்லாம் கொடுப்பான். அவன் ஒரு நாள் தம் அடிச்சுட்டு இருந்ததை பார்த்து நம்ம டேவிட், அதுவும் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பையன், பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அதோடி ஜேம்ஸோடைய கதை க்ளோஸ். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நம்மளை பாரு, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அங்கே நிற்கும் அப்படின்னு அந்த அண்ணன் அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு நான் சிந்திச்சேன், நடிச்சா இந்த அண்ணனை மாதிரியே நம்ம நடிக்கணும். அப்படி ஒரு பிசுறுதத்தான நடிப்பு. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த அவார்டை இந்த இடத்துல வாங்குறேன்னா அதுக்கு பெரிய காரணம் நம்ம லூசி அம்மா. சார், நான் இப்போ பார்க்குறது உங்களோட ஒரிஜினல் முகமா இல்லைனா கையில் வர 2 முகங்கள் வச்சுருக்கீங்க? நிறைய முகங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய முகம் கிடையாது. என்னுடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கே மறந்து போச்சு. நான் இப்போ போட்டிருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸுக்கு பொதுவாக போடக்கூடியது. கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதில் இது சர்ச்சுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறது, இது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுறது. இது போக இன்னும் காரில், நம்ம வீட்டில், என் பேக்கில், வீட்டில் ஒரு பெரிய ஒரு கேலரியே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இடத்துக்கு தந்தால எந்த மாஸ்கை போடணுங்கிற காரியம் எனக்கு அப்படி பழகிட்டு. அதனால இதை மேனேஜ் பண்ணுறது என்னை பொறுத்த அளவில் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. எப்பவுமே நான் மாஸ்க் வச்சிருப்பேன். தேங்க்யூ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிறைய இளம் நடிகர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ so much for coming. We have Mr. Samuel Uthamaputran, the best actor of today's Lifetime Awards. The next award என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பேரு ஃபுட் மான்ஸ்டர் அவார்ட். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சாப்பாடுக்கெல்லாம் ஒரு அவார்டா? உங்களுக்கு ஒருவேளை இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா எங்க உலகத்துல இது ஒரு பிரஸ்டீஜியஸான அவார்டு. இந்த அவார்டு வாங்க போறது யாரு அப்படின்னா, அவர் அரைப்பதில் ஆசான், சிற்றுண்டிகளின் சுல்தான், சிக்கனை சின்னாபின்னமாக்குபவர், பிரியாணியை பிரித்து வைப்பவர், மட்டனை மடங்கடிப்பவர், கிச்சனுக்குள் கிறங்கி கிடப்பவர், மீனோடு மல்யுத்தம் செய்பவர், அவரை ஒரு லெக் பீஸ் லெஜெண்ட்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் பல்கந்தாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார், தம்பி இந்த பாப்கார்ன் நெய் பிஸ்கட் எடு. இப்போ பேசுங்க. இந்த அவார்டு ஒரு சாதாரணமான அவார்டு இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க இதை சாதிச்சீங்க? அப்படியா? நான் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதுக்கு இந்த அவார்டில் கொடுக்கீங்க. இருந்தாலும் சொல்றேன், எப்பவுமே சாப்பிட்றதுக்குன்னு உங்க சிறுகுடல், பெருகுடல், தலை, மூளை எல்லாத்தையும் சாப்பாட்டு வெறியிலேயே வச்சுடுங்க. எப்பவும் சாப்பாட்டை பற்றியே நினைங்க. ஒட்டகத்தை போல உங்களுக்கு 2 பை உள்ள கிடக்கணும். காலையில் எழுப்புனதும் ப்ரெஷ்ஷை தேடாதீங்க, பைபிளை தேடாதீங்க.
அன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தேடுங்க. அப்புறம் வாசத்தை வச்சே அது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்க பழகுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒன்றை போல உணவை நேசி அப்படிங்கிற உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உணவுக்கு நீங்க முதல்ல உண்மையா இருக்கு. வீட்டில் சண்டே சிக்கன் மட்டன் இல்லைன்னா சண்டை போட்டுங்க. அதுலேயும் காய்கறி அவியல்னு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கோபத்துல அதுலயும் 2 பிளேட் எடுத்து சாப்பிடுங்க. காய்கறி பிடிக்கிறேன்னா ஏன் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும்? அப்பதானே தொடர்ந்து ஊக்கமா போராடணும் தெம்பு இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த விரதம் ஃபாஸ்டிங் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, நோன்பு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை அது ஒரு குற்றம். நான் கிறிஸ்டியன் தான், ஆனா இப்ப சர்ச்சைக்கெல்லாம் போறதில்ல. மக்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஃபாஸ்டிங் பேர்லாம் செட் ஆகாது. ஆண்டவர் தான் சாப்பாடை படைச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு உபவாசம் இருங்க ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொன்னா அது எப்படி? அதனாலதான் அது ஒரு கிரைம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தை வேண்டான்னு சொல்லலாம், உயிரை வேண்டான்னு சொல்லலாம், ஆனா உணவை வேண்டான்னு சொல்லவே கூடாது. இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா என் செல்ல உணவே அப்படின்ற ஒரு புக்கை நான் வெளியிட்டு இருக்கிறேன். அதை வாங்கி படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இறுதியாக இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, வாய்க்கு கீழே இருக்கிறத வயிறாக்குங்க. வயிறா பார்க்காதீங்க, அதை ஒரு உயிரா பாருங்க. இதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் ரொம்ப வயிறு பசிக்குது. சாப்பாடு உண்டு இல்லைண்ணே? கண்டிப்பா உண்டு சார், கண்டிப்பாக உண்டு சார். சார் இப்படி சாப்பிட்டா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராதா உங்களுக்கு? ஹெல்த்து அப்புறம் டாக்டர் எதுக்கு இருக்காங்க? மருந்து மாத்திரை எல்லாம் எதுக்கு இருக்கு? அந்த மாத்திரை வை. தம்பி அந்த பெருச்சாளி பொய்ப்பு வந்து செக் பண்ணுங்க சார். இந்த அவார்டுக்கு நீங்க தான் தகுதியான ஆள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். Thank you so much for coming today. Our this year's food monster, Mr. Burger Das. Let's give a big round of applause to Mr. Burger Das. நம்மளோட நெக்ஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசி லெஜெண்ட் அவார்ட். and the lazy legend award goes to Mr. Lazy Mohan. Mr. Lazy Mohan அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்க தலைவர் பெரிய ஆள், எங்கேயோ அவர் போறதெல்லாம் கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க வர்றதுக்கு நேத்துல இருந்தே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் தலைவருக்கு குடிக்க மட்டும் நேரம் இல்லை. உங்க பாஸ் பேச மாட்டாங்களா? அவர் எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையில தான் இருப்பார். அதனால அவர் பேச மாட்டார், நான் தான் பேசுவேன். போன வருஷமும் இதே கேட்டகரியில உங்க பாஸ்க்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்கு உங்க பாஸ் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை வாங்குறதுக்கு தான் இந்த வருஷம் வந்திருக்கோம்ல. அப்படியா? அப்போ 2 அவார்டையும் சேர்த்து இந்த வருஷம் வாங்கிட்டு போறீங்களா? ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட் அதிகமா இருக்கும்ல, அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வர்றது பெரிய சாதனையாகும். உதாரணமா உங்க தலைவர் காலைல ஷூ போட்டிருக்காருல, அதை கலத்தம்னா கூட தலைவர் எவ்வளவு வேலை செய்யணும் தெரியுமா? ஷூவை கலத்தம்னா குனியணும், லேசை கலத்தணும், காலை ஷூல இருந்து வெளியில எடுக்கணும், எப்போ அதுக்கு பிறகு திரும்பவும் குனியணும், சாக்ஸை கலத்தணும், சாக்ஸை கலத்துனா கால் அழுக்காகும், கால் அழுக்கான காலை கழுவணும். தலைவருக்கும் தண்ணிக்கும் செட்டே ஆகாது. சரி சரி, புரியுது. உங்க நிலைமை புரியுது. என்ன சத்தம் அது? உங்க தலைவர் போன் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போனெல்லாம் ஒன்றும் ரிங் ஆகல, இது தலைவர் வச்ச அலாரம். ஏன் அந்த அலாரம் 12 மணிக்கு அடிக்குது? அது என்னன்னா, வழக்கமா தலைவர் 12 மணிக்குன்னா டான் எழுப்பிடுவார். இன்னைக்குதான் பல வருஷத்துக்கு அப்புறம் 11:45 கிளம்பியிருக்காரு. பாருங்க எவ்வளவு டயர்டா படுத்திருக்காருப்பா. எங்க போனாலும் உங்க பாஸ் இந்த டைமுக்கு இப்படிதான் தூங்குவாரா? இல்ல சர்ச்சில் மட்டும் இந்த டைமுக்கு சேர்ல உட்காந்தே தூங்கிடுவார். ஏன்னா அது ஓய்வெடுக்க வேண்டிய ஓய்வு நாள்ல. ஐயோ சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல, அதான் லைவ் சாட்ல ஒரு பிரேஸ்லெட் போட்டுட்டு வந்தேன். முடியும் போது ஆமைன்னு போடணும், லைட்டா ஞாபகப்படுத்திருங்க. ஓகே சார், ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். உங்க பாஸோட பேருக்கு முன்னாடி லேசி அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படிதான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த உலகத்துக்கு உங்க பாஸ் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும் சார்? நம்ம தலைவர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க செயல்பாட்டை குறைக்கும் போது நிறைய விஷயங்களை சேமிக்க முடியும். உதாரணமா, குளிக்கிற செயல்பாட்டை குறைச்சா சோப்பும் கரையாது, தண்ணியும் குறையாது. பல் தேய்க்கலன்னா பேஸ்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம பல்லும் டல் ஆகாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கு, நேரம் கிடைக்காத போதெல்லாம் தூங்கு, நேரம் வரையிலும் தூங்கு, டயர்டானாலும் தூங்கு, தூங்கி டயர்டானாலும் திரும்ப தூங்கு. எல்லா இளைஞர்களும் கேட்டுக்கிடுங்க, வேலையை செய்வேன்னு சொல்லு, ஆனா செய்யாத. ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்பான். காரணத்தை தேடாத, காரணத்தை உருவாக்கு. கேட்டா லேசி அவார்டு வாங்கக்கூடிய எல்லா தகுதியுமே உங்க பாஸ்க்கு இருக்குங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வருஷம் இதே அவார்ட் ஷோல திரும்ப நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நம்புறேன். We wish you all the best. இந்த அவார்ட் ஷோவோட 5வது இறுதியான அவார்ட், அந்த அவார்டோட பேரு பிட்டர் பைட்டர் அவார்ட். இந்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, காத்துட்டு இருப்பீங்க. The award goes to Mr. Snehan அவர்கள்.
ஸ்னேகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு திஸ் அவார்ட் ஷோ. எனக்கு ஒரு டவுட் சார், உங்க பேருக்கும் இந்த அவார்டுக்கும் சம்பந்தமே இல்லையா? ஒரு முரண்பாடா இருக்கு. உங்க பேரு ஸ்னேகன் அப்படின்னு இருக்கு, இந்த அவார்டு பாத்தீங்கன்னா பிட்டர் பைட்டர்லாம் இருக்கு. எப்படி சார் அது? ஸ்னேகன்னு சொன்ன உடனே பாஸ் ஆன நினைச்சீங்களோ? பேர்ல ஒரு ஸ்னேக் இருக்கு பாத்தீங்களா? வருஷமாகும். ஓஹோ, அப்ப பாசம் இல்ல பாய்சன் இல்லையா? சார், இந்த அவார்டு வாங்குறதுல நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு யார் சொன்னா? ஹாப்பி இங்க பிபி ஏறிப்பே நீங்க. இதெல்லாம் நீங்க அவார்டா கொடுத்துருக்கணும். 5வது அவார்டு தந்திருக்கீங்க. எல்லா அவார்டையும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே சார், கூல். இதனாலதான் உங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. புரியுது. சரி, நீங்க இந்த அவார்டு வாங்குறதுல உங்க ஃபேமிலில இருந்து சந்தோஷப்படுவாங்களா? ஃபேமிலி ஒருத்தை கூட பேச்சு கிடையாது. ஒரு பையன் சரி கிடையாது. 15 வயசுல எங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தேன். அப்புறம் அவருக்கு மூஞ்சிலே நான் முடிக்கல. செத்த அன்னை கூட அவரை போய் பார்க்கலையே. ஃபேமிலி ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார்? ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், என் கூட தான் சுத்திட்டு இருந்தான். டக்குனு பெரியவர் ஆயிட்டான். என்கிட்டே வந்து அவன் கம்பெனில ஒரு போஸ்டிங்கை போட்டு தரேன் வான்னு கூப்பிட்டான். நான் இதுக்கு கீழே போய் வேலை பார்க்கணும். அப்படின்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷமான தருணமே இல்லையா? எனக்கு போஸ்டிங் வரேன்னு சொன்னாங்களா அந்த துரோகி, அதான் என் ஃப்ரெண்டு. அவன் பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ். அவன் பிசினஸ்ல லாஸ் ஆன நியூஸை கேட்கும்போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் நஷ்டம் அடைகிறதுக்காக மந்திரத்துல இருந்து மந்திரி வரைக்கும் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதுதான் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்த நேரம். உங்க கண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. தப்பு என் பேர்ல கிடையாது, தப்பு அவன் பேர்ல தான். அன்னைக்கு என் ஒரு கண்ணு பார்வை போயிட்டுன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் பார்க்கணும்னா வேற ஒருத்தருடைய கண்ணை தான் பொருத்தணும்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு பொருத்துறதுக்கு பொருத்தமான ஒரு கண்ணு கிடைச்சிது. அது யாருடைய கண்ணுன்னு நான் விசாரிச்சு பார்த்தேன். விசாரிச்சதுல அந்த கண்ணு வேற ஜாதிக்கார பயலுக்குள்ளது. கண்ணே இல்லாம கூட நான் வாழ்வேன். அந்த ஜாதிக்கார கண்ணு எனக்கா? அன்னைக்கு நான் என் கண்ணுக்காக வைராக்கியமா இருந்தனாலதான் இன்னைக்கு நீங்க என் கண்ணை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க. சார், பிட்டரும் நீங்க தான், பைட்டரும் நீங்க தான். உங்களை விட இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க வேற யாருமே இருக்க முடியாது சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு திஸ் அவார்ட் ஷோ அண்ட் அக்செப்டிங் திஸ் அவார்ட். இந்த அவார்ட் ஷோவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாஸ் லூசிபர் அவர்களுடைய ஸ்பீச் இதோ. நம்ம பாஸ் லூசிபர் அவர்கள். சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு பேசுங்க. வந்த எல்லாருக்கும் நன்றி. அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அவார்ட் ஷோ நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, தவறு செய்கிறவங்க நான் தவறு செய்துட்டேனே அப்படிங்கிற தயக்கத்தை போக்குறதுக்கும் இன்னும் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான். நம்மள அநேகருக்கு நம்ம நடிக்கிறோமே என்று ஒரு தயக்கம் இருக்கலாம். தம்பி சாமுவேல் எப்படி இந்த தயக்கத்தை மேற்கொண்டு நடிச்சாரோ அதே போல நம்மளும் அந்த தயக்கத்தை மேற்கொள்ளணும். இது மட்டும் இல்லாம பெருந்தீனி, கோபம், பெருமை, சோம்பேறித்தனம், பொறாமை, இச்சை, சுயம் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்க தயக்கம் காட்டாம செஞ்சா மட்டும்தான் என் டீம்ல நீங்க இருக்க முடியும். நீ எந்த ஜாதியா இருந்தாலும், இனமா இருந்தாலும், மதமா இருந்தாலும், மொழியா இருந்தாலும், நிறமா இருந்தாலும் தப்பு செய்ய தயங்காத. செய்யற தவற சரியா செய். அப்போதான் நீ என் தோழன், நானும் என் டீமும் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். இவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தும் எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த புத்தி கெட்ட பைத்தியக்காரனை சூஸ் பண்ணி நாங்க இங்க இழுத்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இவனை படுத்துற அவமானம், இவனை போல இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்.
இன்றே தொடங்குவோம் பாவத்திற்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை. மீண்டும் நன்றி. Thank you guys for your excellent performance. Here comes our Junior 1 boys.